அதோட சேர்ந்து சஜிதா சஹவு செய்யறது அப்படின்னு ஒண்ணு கேட்டாங்க. சஜிதா சஹவு அது சேர்த்து சொல்லிடுவோம். சஜிதா சஹவுங்கிறது நம்ம தொழுகையில செய்யக்கூடிய தவறுகளுக்கு செய்கிற பரிகாரம் தானே சஜிதா சஹவு, மறதிக்கான சஜிதாங்கிறது. அது ரெண்டு வகையா இருக்குது. ஒண்ணு தொழுகையில கூட்டிட்டோம், அது குறைச்சிட்டோம். கூட்டிட்டோம்னா கன்ஃபார்மா நமக்கு தெரியுது 4 ரக்காத்து பதிலா 5 ரக்காத்து தொழுதாச்சு. 5 ரக்காத்து தொழுது ஆமா இப்ப 5 தான் கன்ஃபார்மா தெரிஞ்சிருச்சு. அப்படி ஒன்றை கூட்டி விட்டால் அல்லது குறைத்து விட்டோம். 3ஆவது ரக்காத்துல உட்கார்ந்து சலாம் கொடுத்துட்டோம், குறைச்சிட்டோம். ஒன்றை கூட்டினோம் அல்லது குறைத்தோம், கன்ஃபார்மாக உறுதியாக இந்த காரியம் தெரிந்து விட்டால் இதுக்கு என்ன செய்யணும்னு கேட்டா, நாம் சலாம் கொடுத்த பிறகு ஒன்றை குறைத்திருந்தோம் என்றால் குறைச்சு போன மிச்சம் விட்டு போன ஒரு ரக்காத்தை எதிர்த்து தொழுகணும். தக்பீர் கட்டி ஒரு ரக்காத்து அத்தையாத்துல இருந்து சலாம் கொடுத்துட்டு, சலாம் கொடுத்த பிறகு 2 சஜிதா செய்து மீண்டும் சலாம் கொடுக்க வேண்டும். 3 ரக்காத்து தொழுதுட்டா மிச்சம் இருக்க 1 தொழுதுட்டு சலாம்லாம் கொடுத்த பிறகு தொழுகையெல்லாம் முடிச்ச பிறகு 2 சஜிதா செஞ்சு மீண்டும் சலாம் கொடுக்கணும். இது குறைத்து விட்டால். கூட்டி விட்டால் கூட்டிட்டா திரும்ப ஒண்ணு கூட்டுன்னு சொல்ல முடியாதுல்ல. குறைஞ்சா அதை ஃபில் பண்ணணும், கூட்டினதான். அதை பத்தி பெருசா கண்டுக்க தேவையில்லை. ஆனாலும் தப்பு தானே. தப்ப சரி செய்யறதுக்காக சலாம் கொடுத்து முடிச்சு தொழுகை முடிஞ்ச பிறகு 2 சஜிதா செஞ்சு சலாம் கொடுத்துருக்கேன். குறைச்சிட்டா குறைஞ்ச மிச்சம் உள்ளது தொழுதுட்டு சலாம் கொடுங்க, சஜிதா செய்யுங்க. கூட்டிட்டீங்கன்னா வெறுமனை தொழுகை முடிஞ்ச உடனே 2 சஜிதா செஞ்சு 2 பக்கமும் சலாம் கொடுத்துருங்க. இது கூட்டி விட்டாலோ குறைத்து விட்டாலோ. இன்னொன்னு இருக்குது, டவுட்டா இருக்கு, சந்தேகமா இருக்குது. 3ஆ 4ஆ இதுதான் அதிகமா இருக்கும். பெரும்பாலும் கூட்டுறது குறைக்கிறதுங்கிறத விட கூடிச்சா குறைஞ்சிச்சா தெரியலையே. இந்த பஞ்சாயத்துல மாட்டாத மனுஷனே கிடையாது, யாரும் தப்பிக்க முடியாது. ஆனா அது பெரிய ஆச்சரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, 2 ரக்காத்துல அந்த டவுட் வந்து பத்தீங்களா, உலகத்துல 2ங்கிற நம்பர்ல இப்படி குழம்புனா வேற எதுலையுமே இருக்க மாட்டோம். தொழுகையை தவிர எது வேணாலும் எடுத்துங்க. ஒரு 2 ரூபாய்க்கு கேளுங்க, 1 2 டக்குன்னு எத்தனை பார்த்தா 2 சாமான் வந்துருக்கு. ஆனா 2 ரக்காத்து தொழுகிறோம், அப்பதான் எந்திரிச்சிருப்போம் 2ஆவதா முதலா. ஃபர்ஸ்ட் ரக்காத்தா 2 சஜிதா போய் 2ஆவதா தான் இருக்கும் போல இருக்கு, 1ஆவதா தான் இருக்கும் போல இருக்கு. அப்படின்னு அந்த 2ல் குழப்பம் இருக்கு. இந்த மாதிரி குழப்பம் வேற எதுலையுமே உலகத்தை வர்றதில்லை. ஆனா தொழுகையில சைத்தான் கெடுக்கிறதுக்காக ரெடியா இருக்கிறதுனால 2ங்கிற நம்பர்லயே நமக்கு ஒரு பெரிய குழப்பத்தை உண்டாக்கலாம். அப்ப அது மாதிரி குழப்பம் வரும்போது சொல்ல என்ன சொன்னாங்கன்னா, குழப்பத்தை முடிஞ்ச வரைக்கும் ஏதோ இருக்கும்னு ட்ரை பண்ணி பாருங்க, யோசிச்சு பாருங்க. 3ஆ தான் இருக்கும், 4ஆ தான் இருக்கும், ஏதாவது வர வாய்ப்பு இருக்கு. வந்த ரூட்ல போயிருங்க. 2 பேலன்ஸா இருக்கு. 3 மாதிரியும் தெரியுது, 2 மாதிரியும் தெரியுது. என்னதான் செய்ய, இருக்கிறத குறைஞ்சதான் எடுத்துக்க. இப்ப நான் 3ஆவது ரக்காத்தா 4ஆவது ரக்காத்தா நம்ம எது தொழுகிறோம் டவுட் வருதா? 4 டவுட், 3 கன்ஃபார்ம் நிக்கிறீங்க, 2 தொழுதுட்டியே. அப்ப நம்ம 3 தான் தொழுதுருக்கிறோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு 4ஆவது ரக்காத் தொழுதுருக்க. அப்படி தொழுகையை முடிச்சுட்டு அத்தையாத்துல உட்காரும் பொழுது முடிச்சுட்டுனா அத்தையாத்துல இருக்கிறீங்க, இன்னும் சலாம் கொடுக்கல. சலாம் கொடுப்பதற்கு முன்பாக 2 சஜிதா செய்து 2 பக்கம் சலாம் கொடுக்கணும். முதல்ல சொன்னது தொழுகையெல்லாம் முடிச்சு சலாம் எல்லாம் கொடுத்த பிறகு 2 சஜிதா செய்யுங்க. சந்தேகம் என்று சொன்னால் தொழுகையை முடிப்பதற்கு முன்னால், சலாம் கொடுப்பதற்கு முன்னால் 2 சஜிதா செஞ்சு சலாம் கொடுத்துருங்க. இது இதற்குரிய பரிகாரம்.